حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه عند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, திருப்பூர் மதீனா மஸ்ஜித் மற்றும் மிஃப்தாஹுல் ஜன்னா பெண்கள் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்தும் மாணவியின் மகத்தான மீலாது விழா ஷரீஃபின் தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் வள்ளல் நபியின் வருகைக்கு முன் என்ற தலைப்பின் கீழ் நான் பேசுவதற்கு இருக்கிறேன். அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுவதற்கு இந்த இடத்திலே தொடராக 4 நாட்கள் எனக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் அல்ல, 4 வருடங்கள் பேசினாலும் அவர்களினுடைய சிறப்புகளை, அவர்களுடைய மகத்துவத்தை, மாண்பை பேசி முடித்து விட முடியாது. பேசிக்கொண்டே இருக்கலாம். 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது என்று சொன்னான் கவிஞன். அந்த வகையிலே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்காலத்திற்கும் நபி, எக்காலத்திற்கும் நபி. ஒரு நபி வருகிறார்கள் என்றால் அந்த காலத்தில் அந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அவர்கள் நபி. மிக உயர்ந்த நபியாக பார்க்கப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், அல்லது அவர்களை அடுத்த ஒரு உயர் நபியாக பார்க்கப்படக்கூடிய சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒரு கௌமுக்கு, ஒரு பகுதிக்கு, ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு தேசத்திற்கு மட்டுமே ஒரு காலத்திற்கு உட்பட்டு நபியாக இருப்பார்கள். எல்லா காலத்திற்குமான நபி அல்ல. எல்லா காலத்திற்குமான நபியாக இருப்பது நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லா காலத்திற்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலம், சஹாபிகள் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிந்திய காலம், இந்த காலம், இதிலேயும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அவர்கள் பிறக்கவே இல்லை என்ற முற்காலம், அதிலும் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை, அப்படி பிறக்காமல் இருக்கும் பொழுதே அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டுமா என்றால் வேண்டும். குர்ஆன் அதை பேசுகிறது. இது எங்கிருந்து பேசுகிறது என்றால் வள்ளல் நபியின் வருகைக்கு முன் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த வருகைக்கு முன்பாகவே, ஏன் மனித வருகைக்கு முன்பாகவே, மனிதன் இந்த மண்ணில் கால் வைப்பதற்கு முன்பாகவே
அப்படியெல்லாம் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை வல்ல அல்லாஹ் நபிமார்களிடத்திலே பெறுகிறார். என்ற வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு நிலை இருந்தது. இது நாம வாழக்கூடிய உலகத்திற்கு பேர் ஆலமுல் அஜிசாம். முதல் காலம் ஆலமுல் அர்வாஹ், நாம் எல்லாம் ரூஹுகளாகவே இருந்தோம். நம்ம அத்தாவா இருக்கட்டும், அத்தாவுடைய அத்தாவாக இருக்கட்டும், அவங்களுடைய அத்தாவாக இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே காலத்தில் படைக்கப்பட்டவர்கள். எல்லாருடைய ரூஹுகளும் ஒரே காலத்தில் படைக்கப்பட்டு அது காலம் காலமாக கியாமம் வரை மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆலமுல் அர்வாஹ், மனித உடல் படைக்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படல. அப்படி படைக்கப்படாத அந்த காலத்தில் அல்லாஹ் 2 கூட்டங்களை நடத்துகிறார். ஒரு கூட்டம் எல்லா ரூஹுகளையும் அழைத்து ஒரு மீட்டிங் நடத்தலாம், ஒரு மாநாடுன்னு வச்சுக் கொள்வோம். எல்லா ரூஹுகளும் இப்போ உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறான் ஒரு கணக்கெடுப்புல 800 கோடி, 800 crores, எத்தனையோ 800 crores போய் சேர்ந்துட்டாங்க. இனி வர இருக்கிறாங்க. எல்லாரினுடைய ரூஹுகளையும் அழைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசுகிறான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களினுடைய இறைவன் இல்லையா என்று கேட்கிறான். நான் உங்களினுடைய இறைவன் இல்லையா, நான் தானே உங்களுடைய ரப்பு என்று. அறிஞர்களில் சிலர் இப்படியும் குறிப்பிடுகிறார்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை ரூஹுகளுக்கு வெளிப்படுத்தி காட்டினான் என்று. நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா நம்முடைய ரூஹு பார்த்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தி காட்டி நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டபோது காலு பலா, எல்லா ரூஹுகளும் ஆமா நீதான் எங்களுடைய ரப்பு என்று எல்லா ரூஹுகளும் சொல்லிச்சு. பெரிய கருணை, நாம் இந்த வையத்தில் வந்ததற்கு பிறகும் அல்லாஹுதான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்கிறோம். இந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் மரணிக்கும் வரையும் தருவானாக. இது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அப்படி சொன்னவர்கள் எல்லாம் மாறி போனவர்கள், இறைவன் இல்லை என்று சொன்னவர்கள், இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் என்னெல்லாம் பலவிதமா இந்த உலகத்துல வரும்போது மாறி போயிட்டாங்க. நான் அந்த தகவலுக்குள் செல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு மாநாடு நடந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் தானே, காலூபல, ஆமா. நம்ம எல்லாம் ஆமான்னு சொன்னோம். நமக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு ஞாபகம் இருக்குதா? நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இருக்காது. ஆழமுல பிறக்கிறதுக்கு முன்னால, உடல் வர்றதுக்கு முன்னாலேயே, நுதுஃபா வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பதில நாம சொல்லி இருக்கிறோம். அது எங்க ஞாபகத்தில் இருக்கும். சிலர் ஞாபகம் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள். அது வேற லைன். அருமையான பெருமக்களே, இது ஒன்று. இன்னொன்று, நபிமார்களினுடைய ரூஹுகளை மாத்திரம் அழைத்து ஒரு மாநாடு, விஐபிக்களை அழைத்து அல்லாஹ் ஒரு மாநாடு நடத்துகிறான். என்ற அந்த நீண்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் வேதத்தை தருகிறேன், மார்க்கத்தை தருகிறேன். இறுதியாக ஒரு நபி வருவார்கள், நபி, அவர்களை நீங்கள்லாம் ஈமான் கொள்ளணும். யார வர்த்தம் சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். லதூமினுன் நபி வ லதன்சுருன்னா, நீங்க அவங்களை ஈமான் கொள்றது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உதவியாளராக இருக்கணும். அவர்களை குறித்து உங்களுடைய உம்மத்துகளுக்கு சொல்லணும். அவர்களுடைய மகிமை, மாண்பு, அவர்களுடைய சிறப்பு, வல்லமை குறித்து பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஒரு மாநாடு அங்க நடத்தி இருக்கிறான். இந்த மீலாது விழாவே கூடாதுன்னு சொல்றான். அல்லாவே அப்பவே ஒரு மாநாடு நடத்திட்டான் மீலாது விழாவை. எங்க? ஆலமுல் அர்வாஹிலேயே ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு மீலாது. ஒன்று தனக்காக, இன்னொன்று தன்னுடைய ஹபீபுக்காக. இதத்தான குர்ஆன் சொல்லுது, குல் பிஃதலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. குர்ஆன் என்ன சொல்கிறது? நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய
ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் நீங்கள் கொண்டாடுங்கள். சந்தோஷம் அடையுங்கள், குதூகலியுங்கள், கொண்டாடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்று அல்லாஹ்வுக்காக ஃபضலுல்லாஹ், இன்னொன்று ரஹ்மத்துஹு, அவனுடைய ரஹமத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. இது அல்லாஹ் அப்பவே செஞ்சிட்டான். தனக்காக ஒரு மீட்டிங்கை நடத்தினான், ஒரு மாநாட்டை நடத்தினான், இன்னொன்று தன்னுடைய ஹபீபுக்காக நடத்தினான். அப்படி நடத்தி என்ன சொல்றான், அவங்களுக்கு நீங்க உதவியாளராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களை நீங்க ஈமான் கொள்ளணுங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன ரசூலுல்லாஹ் வ அன நபியுல்லாஹ். மற்ற நபிமார்கள் இப்படி சொல்லணும். இப்ப நாம அப்படிதானே அஷ்ஹது லா இலாஹ சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க அந்த நபிமார்கள் என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன ரசூலுல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும். இது நபிமார்களினுடைய ஈமான் கொள்ள வேண்டிய வாக்கியம் அது. எனவே அப்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு அற்புதமான மாநாட்டை நடத்தி, தன்னுடைய ஹபீபுக்காக நடத்தி, அதிலேயே என்ன செய்ய சொல்லிட்டான், ஈமான் கொள்ள சொல்றான். அங்கிருந்து ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது தொடங்குகிறது. ஆலமுல் அர்வாஹிலிருந்து தொடங்குகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம உம்மத்தா வந்திருக்கிறோம். அங்கங்க வால்போஸ்ட ஒட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு அப்படி ஓதுனாலா அப்படி சொன்னாங்களுக்கு பரிசு. என்ன பரிசு? ஓதினார்கள் என்று நிரூபித்தால், ஆதாரம் காட்டினால், காலமெல்லாம் ஆதாரம் காட்டியாச்சு. ஆனா அந்த ஆதாரம் 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 என்று சொல்லி சேதாரமாக போனார்கள். நீங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது இல்ல? சரி, அவங்கள பத்தி பேசினா இந்த தகவல் எல்லாம் பேச முடியாம போயிடும். நம்ம பேசுவோம். அருமையான பெருமக்களே, ஆக அங்கிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே இது நடந்துட்டு. இன்னொரு விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வஇத் அഖذனா மினன் நபிய்யின மீதாக்கஹும் வ மின்க வ மின் நூஹின் வ இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா இப்னு மர்யம். ஒரு வசனம் சொல்றான், நபிமார்களிடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தோம். யாரிடமிருந்து எடுத்தோம் அப்படின்னா சில நபிமார்களை சொல்றான். அந்த நபிமார்களை சொல்லும் போது ஒரு ஆர்டர் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அது சொல்றான். அவங்களுக்கு பிறகுதான் மூசா நபி வந்தாங்க, அவங்களை சொல்றான். அவங்களுக்கு பிறகுதான் ஈசா நபி வந்தாங்க, அவங்களை சொல்றான். அவங்களுக்கு பிறகு யார சொல்லி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணுமா இல்லையா? முதல்ல சொல்றான், எல்லாத்துக்கும் முன்னால நூஹ் நபிக்கு முன்னாலேயே சொல்றான், உங்களில் இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் நாம் என்ன செய்தோம்? அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கணும். அந்த ஒப்பந்தம் என்னங்கிறதெல்லாம் முஃபஸ்ஸீர்கள் நிறைய எழுதுறாங்க, நான் அதுக்கு போகல. ஆனா இந்த ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, முதல்ல நூஹ் நபி சொல்லியிருக்கிறோம். சில நபிமார்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லக்கூடிய நபிமார்கள்ல மூத்த நபி யாரு? முதல் நபி யாருன்னா நூஹ் நபி தான். ஆனா அவங்களுக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளும் நபிய்யின ஃபில் கல்ப், படைப்பில் முதல் நபி அவங்க தான். உலகத்திற்கு அனுப்பப்பட்டதுல தான் அவங்க கடைசி நபி. நம் எல்லோருக்கும் தந்தை யார்? ஜிஸ்மால் தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரூஹால் தந்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆதம் நபிக்கும் ரூஹால் தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த தஃப்சீர்ல நான் ஒன்னு சொன்ன பாருங்க, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது எல்லா ரூஹுகளும் ஆமாம், காலு பலா பலா ஆமாம் என்று சொல்லிச்சுல்ல. அதுல முதலாவது சொன்ன ரூஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃபஸ்ஸீர்கள் எழுதுறான், ஃபர்ஸ்ட் முதலாவதாக ஆம் என்று முதலாவதாக ஒலித்த அந்த சப்தம் எந்த ரூஹுடையது என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹு என்று முஃபஸ்ஸீர்கள் குறிப்பிடுறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா ஒன்றை வடிவமைக்கிறார். மக்காவை வடிவமைக்கிறார், ஜம்சமை வடிவமைக்கிறார், ஹஜ்ருல் அஸ்வதை வடிவமைக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறது.
அருமையான பெருமக்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலத்திலும் அவர்களினுடைய வருகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்காலத்திற்கும் அவர்கள் நபி, எக்காலத்திற்கும் அவர்கள் நபி, எல்லா சமுதாயத்திற்கும் அவர்கள் நபியாக திகழ்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக அமைகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஒரு செய்தியை சொல்றாங்க. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இப்ப நம்முடைய தக்தீர் இருக்குது பாத்தீங்களா, நாம நாளைக்கு இருப்போமா, எவ்வளவு காலம் வாழ்வோம், என்ன சாப்பிடுவோம், கல்யாணம் முடிக்கிறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, நோய் அல்லது ஆரோக்கியம், சம்பாதிக்கிறது, அங்க பயணம் போறது, எல்லாமே எதுல இருக்குது? லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருக்கு. அதை நம்பி இருக்கிறோம். பதியப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பலகை என்று லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இதெல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. என்ன எழுது? அதை என்ன செய்யறோம்? தக்தீர் அப்படிங்கிறோம், தமிழ்ல தலைவிதிங்கிறோம். அது எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுதப்பட்டதனுடைய அடிப்படையிலே நடக்குது. ஆனா அதுக்கு மேலேயும் ஒரு கிதாப் இருக்கு. அதுக்கு பேரு உம்முல் கிதாப். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அப்ப இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அழிப்பான். அந்த செய்தியை மாத்தலாம். ஆனா உம்முல் கிதாப்ல மாறாது. உம்முல் கிதாப்ல மாறாது. அந்த உம்முல் கிதாபில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? லஹாத்தமுன் நபியீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களினுடைய முத்திரை என்று அதிலே பதியப்பட்டிருக்கிறது. எப்போ பதியப்பட்டது என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணிலேயே இருக்கும்போது, அவங்க உருவாக இல்லை. அப்ப அவங்க உருவாகுவதற்கு முன்பாகவே நான் எப்படி இருக்கிறேன் என்றால், நான் நபியாக, இறுதி நபியாக, நபிமார்களுடைய முத்திரையாக நான் இருக்கிறேன் என்று உம்முல் கிதாபில் பதிவாகி இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூத பத்தி நமக்கு தெரியும். அதுக்கு மேலே இருப்பதுதான் உம்முல் கிதாப். அருமையான பெருமக்களே, தலைப்பு என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லல் நபி வருகைக்கு முன்பாக என்ன, அவங்களை எப்படி பார்க்கப்பட்டது, அவர்களுடைய நிலை என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன என்று. ஒரு தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னா இல்லையா, நீங்க அந்த வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து நம்முடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சு சொர்க்கலோகத்துல நம்ம சுகந்த நிலையில வாழ்ந்துட்டு வர்றாங்க. நீங்க என்ன சுகம் வேணுமோ அதை அனுபவிச்சுக்கலாம், ஆனா இந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொன்னா தசவுஃப்ல அது சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். ஷரியா அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம பேசுறோம். அந்த மரத்தை நெருங்கினாங்க. அதுக்கப்புறம் அதனால அல்லாஹ் தஆலா பூமிக்கு அவர்களை இறக்கிட்டாங்க. இது நமக்கு தெரிந்த வரலாறு. 200 ஆண்டு காலம் அவர்கள் தௌபா செய்தார்கள். அவங்க நெருங்க வேணான்னு சொல்லி அவங்க நெருங்கிட்டாங்களா இல்லையா? அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டாங்களா இல்லையா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன், கீழே இறங்கிட்டான். அவங்க எங்க இறக்கினா? அல்லாஹ் இந்தியாவில் இறக்கியதாகத்தான் வரலாறு இருக்கிறது. தப்சீர்களில் பதிவாக இருக்கிறது. இந்தியா என்றால் இன்றைய இலங்கை. அங்க நீங்க போனா அதுல பாபா ஆதம் மலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல இலங்கைன்னு ஒரு நாடு இல்லை, அது இந்தியாவாகத்தான் இருந்தது. இந்த நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா தானே. இதெல்லாம் இந்தியாவாகத்தான் இருந்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் கடலும் அப்போது இல்லை. இந்த கடல் எப்போது ஏற்பட்டது என்றால் பிந்திய காலத்துல 500 வருஷத்துக்கு ஒரு தடவை கடல் தன்னுடைய பாதையை மாற்றும் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே ஏற்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அருமையான பெருமக்களே, அப்படி அந்த கடல் இல்லாத அந்த பகுதி தமிழ்நாட்டோடு சேர்ந்த பகுதி. தமிழ்நாட்டோட சேர்ந்திருக்கு அந்த கடலை. இப்ப எங்க ஊரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக போறதுன்னா வெறும் 27 கிலோமீட்டர் தான். இங்க வர்றதுக்கு 300 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கு. 27 கிலோமீட்டர், ஆனா போக முடியாது. அப்ப அந்த கடலுடைய அகலம் 27. அந்த பக்கம் புத்தளம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, காயல்பட்டத்துக்கு நேர.
இன்னும் சொல்ல போனா இங்க வேதாரண்யம்லாம் போயிட்டா அதை விட கம்மியாக 19-20 கிலோமீட்டர்ல இலங்கை வந்துடும். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதி மணல் பகுதியாகத்தான் இருந்தது, கடல் பகுதியாக இல்லை. எனவே இந்தியாவில் அவங்க என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க, 200 வருஷம் தௌபா செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை சொல்லி தௌபா செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் நீங்க கேட்கறீங்களே? இப்பவே கூட இவன் சொல்றான் ரசூலோட பொருட்டாலாம் கேட்க கூடாது அப்படிங்கிறான். ஆத நபி நம்ம வாப்பாவே அப்பவே கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்டு அல்லாஹ் கேட்கிறான், உங்களை எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரப்பி, என்னை நீ படைத்து என்னுடைய ரூஹ் அதினை ஊதினா, உன்னுடைய ரூஹை அதிலே என்னிலே ஊதினாய். அப்படி ஊதிய போது அப்பதான் முதலாவதாக என்னுடைய உடல்ல ரூஹ் வருது, என்னுடைய கண்கள் திறக்கிறது. அப்படி கண்கள் திறக்கும் பொழுது அரிஷினுடைய கவாயிமுல் அர்ஷ், அரிஷினுடைய தூண்களை நான் பார்த்தேன். அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதியிருந்தது. ஆதம் நபியினுடைய முதல் பார்வையே அதுலதான் விழுந்திருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்ப நான் புரிந்து கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நீ உன்னோடு எனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தூதர் என்று உன்னோடு நீ இணைத்து வைத்திருப்பால், அப்படி நீ வைத்திருப்பதனுடைய காரணம் நீ அதிகமான நேசிப்பதால் தானே இருக்கணும். உன் பேரோட அந்த பேரணிய இணைத்து கவாயிமுல் அரிஷ், அரிஷினுடைய தூண்களிலே நீ பதித்து வைக்கிறாய் என்றால் அது எவ்வளவு பிரியமானவர்களாக அவர்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் ரப்பே நான் கேட்டேன் என்று சொன்ன பொழுது நான் உங்களை பொறுத்தேன், மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டு, யாதம் லௌலா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கலக்து, ஆதம் இல்லை என்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லை என்று இருக்குமேயானால் ஆதமே உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். அப்ப இந்த உலகமே படைக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக வச்சுதான். எல்லாரும் அவங்கள ஒழுங்கா விளங்கிக்கங்கடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும். ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு இருக்காத. இது சொல்றத, இந்த உலகத்தை படைச்சத யாரை மையமாக வைத்து படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். லௌலா முஹம்மதுன் மா கலக்துக யா ஆதம், ஆதமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்வதிலிருந்து என்ன புரிகிறோம் என்றால், அவர்களைத்தான் மையமாக வைத்து, அதுதான் கருவாக வைத்து இந்த உலகம் என்ற கவிதையை அல்லாஹ் படைத்திருக்கிறான், எழுதியிருக்கிறான். இப்ப எல்லாத்தினுடைய கருவாக அது இருக்கும் போது நீ அதை கரிக்க பார்க்கிறிய முடியுமா? அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய வாயால் அல்லாஹ்வுடைய நூரை ஊதி அணைக்க பார்க்கறாங்க. அதெல்லாம் முடியுமா? நீ ஊதி அணைச்சிருவிய? நீ அதை ஊத ஊத பக்தி பரவசமா என்ன செய்து பிரிந்து எங்கு பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு. அது இப்லீஸுக்கு தாங்க முடியல, அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் வச்சுக்கிட்டே இருக்கட்டும். அருமையான பெருமக்களே, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜுக்கு சென்ற பொழுது அந்த கவாயிமுல் அரிஷிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்கிறார்கள். சரி, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு மேராஜ்ல. ஆனா அதுக்கு முன்பாகவே அது எழுதப்பட்டிருந்ததை ஆதம் நபி பார்த்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறங்கிட்டாங்க. பூமியில எங்க இறங்கி இருக்கிறாங்க? இந்தியாவில இறங்கி இருக்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தால இறங்கி இருக்கிறாங்க. ஒரு வீடு, பெரிய மாளிகைன்னு வச்சுக்கோங்க, அரண்மனை. அந்த அரண்மனையில ஒரே ஒருத்தர் இருந்தான்னு வைங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு பயமா இருக்கும். ராத்திரி படுக்கிறதுக்கு சரி தூங்க முடியாது. திடீர்னு ஒரு காத்து அடிச்சு ஜன்னல் டபான் அடிச்சாலும் கைகாலாம் என்ன வருதோ, பேயோ பிசாசோ ஜின்னோ, இந்த பயங்கள்லாம் வருமா இல்லையா? இப்ப உலகத்திலேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க, மாளிகையில இல்ல, உலகம் மொத்தத்திலேயே. ஒண்ணு மஷ்ரிக்ல இருக்குது, இன்னொன்னு மக்ரிப்ல இருக்கு. அப்ப அவ்வளவு தூரத்துல ஆதம் நபி இங்க இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இன்றைய சவுதியில இருக்கிறாங்க, ஜித்தால. அவங்க இந்தியாவில இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள், இந்தியா முழுவதும் ஒரு ஆள் தான், யாரும் இல்லை.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்திலேயே ரெண்டு மெம்பர் தான்டா எவ்வளவு பெரிய பயமா இருக்கும். ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிமையா இருக்கும் போது ஒரு அச்சம் ஏற்படுது. ஒருத்தருமே இல்லை உலகத்துல. சோனண்டா அப்படி இல்லை. கில்மான்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. சோனத்துல பயமே வராது. பூமிக்கு வந்தாதான் பயமெல்லாம் வந்துருது. தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது பயம் இருக்கவா செஞ்சது அந்த குழந்தைக்கு. உம்மாட வயிற்றுல இருந்து வெளியில வந்துட்டா எல்லாம் பயமா தான் இருக்கு. சரி, அருமையான பெருமக்களே, அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? பாங்கு சொல்ல, அதான் சொல்ல கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இவ்வளவுதான் பாங்கு. ஹய்யா அலல் ஸலாத் கிடையாது. இந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த 2 முறை சொன்னதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயம் நீங்கியது. பயம் போனது. எப்போ ஒரு பய நிலை ஏற்படுகிறதோ அப்ப அதான் சொன்னால் இந்த பயம் நீங்கிவிடும் என்பதையும் இதிலிருந்து அறிஞர்கள் நமக்கு போதிக்கிறார். எனவே அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய திருநாமத்தை கொண்டு பாங்கு மொழியப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்திகள் நிறைய இருக்கிறது. நான் சுருக்கமாக குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் உங்களுக்கு இந்த தகவல்களை நான் தருகிறேன். ஆச்சரியமான தகவல்கள். அவர்களுடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் ஆத நபியினுடைய கடைசி மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபியா வந்தாங்க. தங்களினுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னாங்க, ஷீதே ஹலீஃபத்தி, அந்த ஹலீஃபத்தி பஅதி, எனக்கு பிறகு என்னுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நீங்க தான் இருக்கிறீங்க, நபியா நீங்க இருக்கிறீங்க. மக்களை வழி நடத்துங்க. நீங்க என்ன செய்யணும்? போதனையெல்லாம் நசீஹத்லாம் அட்வைஸ்லாம் சொல்றாங்க. ஆத நபிக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வை நாம சந்திக்க போறோம், இந்த துனியாவை பிரிய போகிறோம் என்பதை தெரிந்து ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போதனை புரியுறாங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் இந்த பக்கத்துல தான் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கு சான்று என்ன தெரியுமா? இந்த சேது சமுத்திரம்னு சொல்றான் பாத்தீங்களா? படிச்சுக்கிறீங்க தானே? சொல்றான் சேது சமுத்திரங்கிறது ஷீது சமுத்திரம் தானே. ஷீது தான் சேதாக மாறியது. அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்ப ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சு அல்லாஹ் ஆத நபி சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனாரே, நீங்க தான் எனக்கு பிறகு ஹலீஃபா. இந்த சமூகத்தை, பிள்ளைகளை நீங்க வழி நடத்தணும். எப்படி வழி நடத்துங்கிறது போதனையெல்லாம் சொல்லிட்டு, நீங்க எப்பவெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீர்களோ அதனுடைய ஜம்புல அதை தொடர்ந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் நினைவு கூறணும். ஏனென்றால் அரிஷினுடைய சாக்குல, தூணுல அவர்களுடைய திருநாமம் எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். வானம் முழுவதும் நான் சுற்றி இருக்கிறேன். வானத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் முஹம்மது என்று எழுதப்பட்டு இருந்ததை நான் கண்டேன். அது மாத்திரமல்ல, சுவனத்திலே நான் பானேன். சுவனத்தினுடைய சுவன மன்றிலே, அது சோன எவ்வளவு பெருசு, அதுல கோடான கோடி மாளிகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாளிகையிலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, ஹூர்லீன்களினுடைய நெஞ்சிலே முஹம்மது என்று எழுதப்பட்டிருந்ததை நான் கண்டேன். அவங்க சொல்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய தூபா என்று ஒரு மரம் இருக்கிறது. தூபான்னு ஒரு மரம், அந்த மரத்தை பத்தி ஹதீஸ்ல வருது. அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் எவ்வளவு பெரிய மரம் என்றால், அதனுடைய நிழல் இவ்வளவு பெரிய மரம்னு சொன்னா அதுக்கு தகுந்தவாறு நிழல் கீழே விழும். இவ்வளவு பெருசுன்னா அதே மாதிரி நிழல் கீழே விழுமா இல்லையா? இதனுடைய நிழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு குதிரை வீரன் அந்த தூபா, அந்த மரத்தினுடைய சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய நிழலிலே அவன் வாகனிச்சு போறான். வேகமாக குதிரையை ஓட்டிட்டு போறான். நிக்காம போறான். நான் ஸ்டாப், நிக்காம போகிறான். எவ்வளவு காலம் பயணிக்கிறான்? 100 வருஷம் அவன் பயணித்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாது. என்ன பிரம்மாண்டம்! கற்பனை பண்ண முடியாது சகோதரர்களே.
அதையும் ரசூல் சொல்றாங்க ஸல்லல்லாஹு நீங்களா சொர்க்கலோகத்தை கற்பனையே பண்ண முடியாது. மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர் அலா கல்பி பஷர், கற்பனையே பண்ண முடியாதது சொர்க்கம் என்று சொல்லிட்டாங்க. எனவே அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலைகளிலும் முஹம்மது என்று எழுதப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சித்ரத்துல் முன்தஹா, இது குர்ஆனும் சித்ரத்துல் முன்தஹா பத்தி பேசுது. அதனுடைய இலைகள் எல்லாம் பிரம்மாண்டமானது. சில கிரந்தங்கள்ல எழுதுவாங்க, அந்த சித்ரத்துல் முன்தஹாவினுடைய இலை என்பது யானை காதினுடைய வடிவத்திலே இருக்கும், அளவில இல்ல, வடிவத்தில. ஆனால் ஒரு இலை என்பது இந்த உலகத்தை மூடிவிடும் என்கிறார்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஆகிரத்துல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவான். அப்போது இது எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை எல்லாம் அப்போது நாம் விளங்கிக் கொள்வோம். இப்ப நம்ம கற்பனை பண்ண முடியாது இல்ல, அல்லாஹ் சொல்லதான் சொல்லிட்டாங்க. எனவே அந்த இலைகளிலே நான் பார்த்தேன், அங்கும் முஹம்மது என்று எழுதப்பட்டிருந்ததை நான் கண்டேன் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது எத்தனை திரைகளை கடந்து போனாங்க. 500 திரைகள் இருந்தது. ஒவ்வொரு திரையிலும் அவர்களுடைய திருநாமம் எழுதப்பட்டிருந்தது. சுவன கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த தங்க செங்கல்கள், அங்கெல்லாம் ஒரு செங்கல் தங்கமா இருக்கும், ஒரு செங்கல் வெள்ளியா இருக்கும், ஒவ்வொன்றிலும் முஹம்மது என்று எழுதப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதை நீ அதிகப்படுத்து என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றாங்க. ஃபைன்னல் மலாயிகத துஸக்கிருஹு ஃபீ குல்லி ஸாஆ, ஏனெனில் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு நேரத்திலேயும் எல்லா காலங்களிலும் மலக்குமார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதை நான் பார்த்தேன் என்கிறார்கள். செய்தனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பைன கத்திஃபை ஆதம மக்தூபுன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஹாத்தமுன் நபியீன். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 தோள் இருக்குல்ல, இந்த 2 தோளுக்கு இடையில அந்த நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கும். அது எப்படி இருக்கிறது நுபுவத்தினுடைய அடையாளம்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஹாத்தமுன் நபியீன் என்று அவர்களுடைய முதுகிலே பதியப்பட்டு இருந்தது என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக எல்லா பகுதிகளையும் தன்னுடைய ஹபீபை கொண்டு, அவர்களுடைய புகழை கொண்டு, அவர்களுடைய கண்ணியத்தை கௌரவத்தை கொண்டு அல்லாஹ் சிலாகித்து வியாபித்து வைத்திருக்கிறார். அளவிட முடியாத அளவிற்கு அவர்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மஹத் இப்னு அத்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21வது பாட்டனார், அவங்க அப்பா, அப்படி இந்த 21வது தந்தை வைங்களேன், அப்துல்லா அப்துல் முத்தலிப் போதும் இல்லையா, அத்னான்ங்கிறது 21வது. அவங்களுடைய மகனாராக இருக்கக்கூடிய மஹதின் 20வது. அப்ப 20வது சனத் இதுல வர்றாங்க நசபுல. அப்பா அவங்களுக்கு 40 பிள்ளைகள் இருந்து, மஹதி இப்னு அத்னானுக்கு 40 பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள். அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், ஒரு பெரிய கூட்டமா இருந்தாங்க, பெரிய கூட்டமா இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க இல்லையா, ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அனஸ் நாயகத்தை பிடிச்சிட்டு வர்றாங்க. யார் சொல்லாத அனஸ், என் பிள்ளை அனஸ் வந்திருக்கிறாரு, உங்க ஹாதிம் உங்களுக்கு ஹித்மத் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்காக துவா செய்யுங்க அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவருடைய ஹயாத்தை நீளமாக்குவாயாக, பெரிய வசதியை கொடுப்பாயாக, நிறைய பிள்ளைகளை கொடுப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. நீண்ட வயசு வாழ்ந்தாங்க. சஹாபிகளிலே கடைசியாக மரணித்தவர்களில் அனஸ் நாயகத்தினுடைய பெயரும் இடம்பெறுகிறது. அந்த பட்டியலில் அவங்க பெயர் இடம்பெறுகிறது. இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடு பெரிய வீடு, அந்த வசதி எல்லாம் பெரிய பரக்கத்தை கொடுத்துட்டான், பெரிய பரக்கத்தா இருந்தது. ஏன்னா துவா செஞ்சுட்டாங்கல்ல, அவங்க வீடு பெரிய வீடாக இருந்தது. பெரிய வீடா தான் இருக்கணும், ஏன்னா அவங்க புள்ள பேர பிள்ளையுடைய புள்ள என்று சொல்லி ஒரே வீட்டுல 144 பேர் இருந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் வீடு? கலகலப்பா இருக்கும்ல. 144 பிள்ளைகள் தான் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில 144 பேர்.
அதே போல மஅத் இப்னு அத்னான் அவர்களுக்கு 40 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைகள் கணக்கு தனியா இருக்கலாம். இனி அவங்க பேர பிள்ளை அதுன்னு ஒரு பெரிய கூட்டம். அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சர்ச்சை வந்துருச்சு. அப்ப சர்ச்சை வந்து ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் முறையிடுறாங்க. இந்த மஅத் இப்னு அத்னானுடைய பிள்ளைகள் அவனுடைய கவும் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் கோவம் வந்துட்டு மூசா நபிக்கு. என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பதுவா செய்யறதுக்கு கையை வைத்திட்டாங்க. அல்லாஹ் ஸ்டாப், அல்லாஹ் சொல்லிட்டான் ஸ்டாப், நீங்க என்ன செய்யக்கூடாது, பதுவா செய்யக்கூடாது. யாரை பதுவா செய்ய போறீங்க நீங்க? அந்த அவங்களுடைய வழியில தான் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க. நீங்க அவங்களுக்கு எதிராக பதுவா செய்வீங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு இடையில இந்த சர்ச்சைகள் இருந்தா அதை தீர்த்து வச்சுக்கோங்க. என்ன பதுவா செய்யறது? அவர்களுடைய அந்த வழியில ஒரு உம்மத்து வர இருக்கு நம்ம பத்தி. அது எப்படிப்பட்ட அல் உம்மத்துல் மர்ஹூமா, அருள் புரியப்பட்ட உம்மத்து என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உம்மத்தை குறித்து அருள் புரியப்பட்ட உம்மத்து என்கிறான். எனவே இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆத நபி காலத்துல சொன்னோம், இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சொல்றோம், சையதுனா சுலைமான் இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்ட 4 பேர்ல அவங்க ஒரு ஆள். உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்தவர்கள். 2 முஸ்லிம்கள் 2 நான் முஸ்லிம்கள். ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னால இஸ்கந்தர் துல்கர்னை. குர்ஆன் சொல்லுது இல்ல, துல்கர்னைனை பத்தி சூரத்துல் கஹ்ஃப்ல வருது இல்ல. அவங்க உலகம் முழுவதும் ஆட்சி செய்த ஒரு பேரரசர். அவங்க இப்ராஹிம் நபி காலத்துல வாழ்ந்தவங்க. அப்ப இவங்க இந்த உலகத்தையே ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே விசேஷமான ஒரு மோதிரம் இருந்தது. இது சம்பந்தமாக வரலாறு நிறைய இருக்கு. ஒரு தடவை அந்த மோதிரம் தொலைஞ்சு போனது, இந்த வரலாறுகள்லாம் பெருசா இருக்கும். அந்த மோதிரத்துல கான நக்ஷு ஹாத்தமு சுலைமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மோதிரத்துல இருந்தது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருந்தது என்று ஹதீஸ் சொல்லுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் பதித்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். இனி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபி காலத்திலும் ஒரு செய்தி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவ்ஹல்லாஹு இலா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாம நீங்க உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சொல்லணும், யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களை ஏத்துக்கிடணும் அப்படின்னு இப்பவுமே சொல்லிடுங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவாக அறிவிக்கிறான், நீங்க ஈமான் கொள்றது மாத்திரமல்ல, உங்களுடைய உம்மத்து அவங்களையும் ஈமான் கொள்ள வைக்கணும். யாரெல்லாம் அவர்களுடைய காலத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை பின்பற்றி வந்துட்டு இருப்பாங்கல்ல. உங்களுடைய உம்மத்து, அவங்களுடைய பிள்ளைகள் வருவாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்களை என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அதை நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஃபலவுலா முஹம்மதுன் மா ஹலக்து ஆதம வலல் ஜன்னத வலன் நார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லைன்னு இருக்குமே, ஆனா ஆதம் நபியை நான் படைச்சிருக்க மாட்டேன், சொர்க்கத்தையும் படைச்சிருக்க மாட்டேன், நரகத்தையும் படைச்சிருக்க மாட்டேன். நான் என்னுடைய அரிஷை படைத்து தண்ணீரின் மீது நான் நிறுவினேன். என்னுடைய அரிஷை தண்ணீரின் மீது நான் நிறுவிய பொழுது அது அப்படியே பயத்தால் ஆடியது. அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதினேன். அது அமைதி சக்கன, அது அமைதி அடைந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஜலாலியத், இது ஒரு துறை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது ஜமாலியத். எனவே அந்த ஜமாலியத் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது கொஞ்சம் ஃபயரா இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது அப்படி சாந்தமா இருக்கிறது. ஜமாலியத்துக்கும் ஜலாலியத்துக்கும் உள்ளது கொஞ்சம் ஃபயர். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தானுங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க? சட்டன்னு கோபம் வரும் இல்லை, பிடிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க, தண்டிச்சிருவாங்க, எல்லாம் நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்க சாஃப்ட் கேரக்டர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாலியத், ஆனாலும் அவர்களிடத்தில் சில ஜலாலியத்து குறைவாக இருந்தது, ஜமாலியத் அதிகமாக இருந்தது. மூசா நபிகிட்ட ஜலாலியத்து எக்கச்சக்கமா இருந்தது,
கொஞ்சோண்டு ஜமாலியத்து இருந்தது என்றெல்லாம் தஸவ்வூஃப்ல அவங்கள பத்தி பேசுவாங்க. எனவே இந்த தண்ணீரிலே நான் நிலை நிறுத்திய அந்த அரிசி இது தரப, அது துளும்பி ஆடிய போது, அது நிலை நிற்காத போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நான் பதிந்தேன், அது அமைதியானது என்று இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொரு செய்தி என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத்திலே ஒரு செய்தியை அல்லாஹ் இடம்பெற செய்யறான். தௌராத்திலே ஒரு செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இடம்பெற செய்யறான். அவ்ஹல்லாஹு இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஒரு உம்மத்தை குறித்து பேசுகிறார். அந்த உம்மத்தை குறித்து அல்லாஹ் அந்த தௌராத்திலே பேசியதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்து விட்டு, யா ரப்பி, எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அல்வாஹ வேதத்தை, இந்த தௌராத் வேதத்தை அல்லாஹ் பலகையில தான் கொடுத்தான், பலகையில தான் இறங்கிச்சு. குர்ஆன் அது சொல்லுது, ஃபஅல்கல் அல்வாஹ வஅഖத பிரஸி அஹீஹி யஜுருஹு இலை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அது தனி ஒரு கதை வரலாறு. இங்கே மொத்தத்துல தௌராத் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கும் போது எப்படி வழங்கினான் என்றால் பலகையிலே வழங்கினான். பலகையில தான் என்ன செய்யுது வந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை எதுல பலகையிலே தந்தான்? கல்பில இறக்கினான். அதுவும் குர்ஆன் பேசுகிறது, கல்பிலேயே இறக்கினான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்க சொல்றாங்க, நான் அந்த தௌராத் பலகையை நான் படித்தேன், அதுல ஒரு உம்மத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் இவங்க சொல்றாங்க, மூசா நபி சொல்றாங்க, ஹம்மல் அந்த உம்மத்து வந்து அவங்க கடைசியில தான் வருவாங்களாம், ஆனா ஃபர்ஸ்ட்ல சொர்க்கம் போயிடுவாங்களாம். ஆகிரூன சாபிகூன் அப்படின்னு இருக்கு, கடைசியா வந்து ஃபர்ஸ்ட்ல போயிடுவாங்க. ஒரு ரேஷன் கடையில் நிற்கிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அல்லது பேங்குக்கு போறோம், டோக்கன் வருது இல்ல, 1 2 3 4 10வது டோக்கன். 10வது டோக்கன் எப்போ போகணும்? 10வது நம்பரத்தில் போகணும். இப்ப உம்மத்திலேயே கடைசி உம்மத்து யாரு? நம்ம தானே. அப்ப சொர்க்கத்துக்கு யாரு கடைசியில போகணும்? நம்ம தானே கடைசியா போகணும். ஆனா நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல போறோம். கடைசியா வந்து ஃபர்ஸ்ட்ல போறது என்ன? நம்ம செஞ்ச அமலா, நம்ம பெரிய இதா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அவர்கள் ஆகிரூன சாபிகூன், கடைசியாக வந்து முதலாவதாக சொர்க்கம் சென்று விடுவார்கள். ஒரு உம்மத்தை, எந்த உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்லல, ஆனா அதை ஒரு உம்மத்தை நான் இப்படி கண்ணியப்படுத்துவேன் என்று சொன்ன போது அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஜஅல்ஹா உம்மத்தி, அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி வச்சிரு. கேட்க தானே செய்வாங்க, ஒவ்வொரு நபியும் கேட்பாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னா, தில்க உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தில்க உம்மத் அஹ்மத். அல்லாஹ் சொன்னான், அது அஹ்மத், அஹ்மத் என்றாலும் முஹம்மது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அவங்களுடைய உம்மத்து தான் இது, அதனால அது உங்க உம்மத்துக்கு அந்த பாக்கியம் இல்லை. அடுத்தது, யா அல்லாஹ், ஒரு உம்மத்தை பற்றி நான் படித்தேன், அந்த உம்மத்து கேட்கிற துஆவை அல்லாஹ் ஆவலோடு எதிர்பார்த்து கபூல் செய்வான் இருக்கு. நீ எதிர்பார்ப்பியா? துஆவை எதிர்பார்க்கிறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நீ எதிர்பார்த்து அந்த துஆவை கபூல் செய்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை பற்றி அந்த இதனுடைய தௌராத்திலே நீ குறிப்பிட்டிருக்கிறாய், அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கிவிடு. தில்க உம்மத் அஹ்மத், அல்லாஹ் சொல்றான், அது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். அப்படியா? சரி. இன்னொரு உம்மத்தை பத்தி நான் படிச்சேன். என்ன படிச்சீங்க? அவங்க வந்து வேதத்தை மனதிலே பதித்து வைத்துக் கொள்வார்களாம், அதை வாயால் அவங்களுடைய நெஞ்சில் இருந்து அதை எடுத்து ஓதுவார்களாம், அவ்வளவு இனிமையாக இருக்குமா, அது நீ ரசிப்பாயாம். அப்படிப்பட்ட உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி வச்சிரு. யார் கேட்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்கிறார். அதுவா? ஆமா, அது அப்ப அந்த உம்மத்தையே, அந்த பாக்கியத்தை என்னோட உம்மத்துக்கு தந்துறேன். தில்க உம்மத் அஹ்மத், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். 3 கேட்டு 3ஐயும் சொல்றான். யஅகுலூனல் ஃபைஅ, ஒரு உம்மத்தை குறித்து நான் படித்தேன் தௌராத்தில். அந்த உம்மத்து ஃபை என்று சொல்லக்கூடிய கனிமத்து பொருட்களை உட்கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி. இந்த யுத்த களங்கள்ல கிடைக்குது இல்ல, யுத்த களங்கள்ல கிடைக்கக்கூடிய அவங்க எதிரிகள் போட்டு போன பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அது நமக்கு ஹலால். முந்தைய சமுதாயத்துக்கு ஹலால் இல்ல, அது ஹராம். அதை எல்லாத்தையும் கூட்டி ஒண்ணா வச்சிடணும்.
வானிலிருந்து ஒரு நெருப்பு வந்து எல்லாத்தையும் கரிச்சிட்டு போயிடும். இப்படிதான் முந்தைய காலத்துல இருந்தது. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்தான். அப்போ ஒரு உம்மத்துக்கு நீ ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறாயே, அந்த உம்மத்தை என்னுடைய உம்மத்தாக்கி, அந்த பாக்கியமா எனக்கு தான். அப்பா அவங்க சொன்னாங்க, இல்ல அது உம்மத் அஹ்மத் சல்லல்லாஹு உம்மத். இவங்க பார்த்தாங்க, என்னடா இது எல்லாத்தையும் அங்கேயே தள்ளிட்டு இருக்கிறானே. சரி, இன்னொரு செய்தியை நான் படித்தேன். ஒரு உம்மத்து ஒரு நன்மையை செய்ய நினைக்குது. அந்த உம்மத்து ஹம்ம ஹஸனத்தன், ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்குது. லம் யஅமல்ஹா, ஆனா என்ன செய்யல. அப்படி நினைச்சதுக்காக ஒரு நன்மை எழுதப்படணும். அந்த உம்மத்துக்கு செய்யல, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. ஆனால் இதா அமிலஹா, அந்த ஹஸனத்தை, அந்த நன்மை காரியத்தை அந்த உம்மத்து செய்தால் 10 நன்மைகள் அவங்களுக்கு வழங்கப்படுமா. ஆமா, அந்த உம்மத்தா என்னுடைய உம்மத்தாக்கிறேன், உம்மத்து அஹ்மத். அல்லாஹ் கூட சொல்லிட்டான், அது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். இன்னொரு உம்மத்தை பத்தி நான் படிச்சேன், சொல்லுங்களேன் என்ன. அந்த உம்மத்து ஒரு பாவம் செய்யணும் அப்படின்னு நாடுது, ஆனா செய்யல. அப்படி நாடியதால் அவங்களுக்கு பாவம் எழுதப்படாது. ஒருவேளை அந்த பாவத்தை இதா அமிலா, அந்த உம்மத்தை செய்து விட்டால் ஒரு பாவம் தானே எழுதப்படும். அப்படி என்ற என் உம்மத்தை ஆக்கி வைக்கிறேன். ஓ அதுவா, அது உம்மத் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். இவங்களுக்கு முடியல, ஒன்னா கேட்டு 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 ஒரு உம்மத், அந்த உம்மத்திற்கு அவர்களுக்கு முந்திய அறிவு பிந்திய அறிவெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய பேரறிவாளிகளாக அவங்க திகழ்வார்களாம். சரிப்பா, அது என்ன, அந்த உம்மத்தாவை என்னுடைய உம்மத்தை ஆச்சு வைக்கிறேன், அது உம்மத் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். இன்னொரு உம்மத்தை நான் படிச்சேன். ரப்ப என்ன, இந்த தஜ்ஜால் ஒருத்தன் வருவான்லன்னு எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாள் எல்லா நபிமாரும். ஆமா, அந்த தஜ்ஜால இந்த உம்மத்து கொல்லுமா, அது என்னுடைய உம்மத்துக்கு அந்த பாக்கியத்தை தான், அந்த தஜ்ஜாலை கொல்ற பாக்கியத்தை. அதுவா, அது உம்மத் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப கேட்டனா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இதான் கிளைமாக்ஸ். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டா, எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து சொல்லிட்டா இல்லையா. இப்ப இதுல எதுவுமே இந்த உம்மத்துக்கு இல்லை, எதுவும் இல்லை. 10-12 விஷயத்தை சொல்லி எல்லாமே அந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி உம்மத்துன்னு நீ சொல்லி முடிச்சுட்டா. இப்ப கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், அந்த ஒன்னையாவது எனக்கு தந்துரு. என்ன, நான் நபியா இருக்கலாம் இருக்கட்டும், அந்த உம்மத்துல என்ன ஒரு நபரா நீ ஆக்கி வச்சிரு. யோசிக்கணும் சகோதரர்களே. அந்த உம்மத்தை ஜஅல்னி மின் உம்மத்தி, என்னை அவர்களுடைய உம்மத்தில் என்று உம்மின் உம்மத்தி அஹ்மத், நீ எந்த அஹ்மதினுடைய உம்மத்தி என்று சொல்லுகிறாயோ அந்த உம்மத்தில் ஒரு நபராக என்னை ஆக்கி வைன்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம்? வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், சோபங்கள் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வோடு நேரடியாக வசனிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. அவங்க கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இப்ப அடுத்தபடியாக அதிக உம்மத்தை கொண்டிருந்த சமூகம் யாருடைய சமூகம் தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் தானே. அப்ப அவ்வளவு பெரிய படையை கொண்டிருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒரு நபரை என்ன ஆக்கி வச்சிருன்னு கேட்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி முன்னாடி தௌராத் வேதத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்ப அல்லாஹ் சொன்னா, அப்படின்லாம் இல்லை, உங்களை நான் ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறேன், உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன், உங்களோடு நான் உரையாடுகிறேன், உங்களை நான் ரசூலாக ஆக்கி வச்சிருக்கிறேன். முந்தைய நபிமார்களுக்கெல்லாம் சில நபிமார்களுக்கு வேதம் மட்டும் கொடுத்தேன், சில பேருக்கு சூபை கொடுத்தேன், உங்களுக்கு வேதத்தையும் தந்தேன் சூபையும் தந்தேன் இல்லையா. அதனால நீங்க கலீமுல்லாவாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு அந்தஸ்து தந்திருக்கிறேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா யாருக்கு ஆறுதல் சொல்றா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விருப்பம் எதுவாக இருந்திருக்கிறது? இந்த உம்மத்துல ஒரு நபரா வந்திருக்கு. அல்லாஹ் அந்த உம்மத்து நபரா நம்ம வச்சிருக்கிறானே, நம்ம எவ்வளவு ஷுக்கூர் செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு புகழணும். நீ புகழாட்டாலும் பரவாயில்ல, புகழ்றவனை சிறுக்கு செய்யறான்னு சொல்லிட்டு அடக்குறியப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தை சிறுக்கு செய்யும் என்று நான் பயப்படலை, சிறுக்கு செய்யாதுங்கிறாங்க. புகாரில ஹதீஸ் வருது, என் உம்மத்தை சிறுக்கு செய்யாது அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னா எப்படி? இப்படி சொன்னீங்களா அது சிறுக்கு, இப்படி சொன்னீங்களா அது சிறுக்கு. இவன் எல்லாத்தையும் முஷ்ரிக் ஆக்குறான். முந்தைய காலத்துல இந்த ஹவாரிஜியாக்கள் ஒரு கூட்டம் இருந்தது.
இந்த ஹவாரியாக்கள் எல்லாத்தையும் எல்லா முஸ்லிம்களையும் காபீராக்கிட்டே இருந்தான். அவன் காபீர், இவன் காபீர், அவன் ஷிர்கு, இது ஷிர்குன்னு எல்லாத்தையும் காபீராக்கிட்டு இருந்தான். ஷிர்கா முஷ்ரிக் ஆகிட்டு இருந்தான். அதே மாதிரி இவன் செஞ்சுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சமந்தான். அந்த ஹவாரிஜியை எப்படியோ அதுதான் இவனு செஞ்சுட்டு இருக்கான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தான். ஜபூர் வேதத்திலையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தையும் இந்த உம்மத்தினுடைய அந்தஸ்தையும் ஜபூர்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு எவ்வளவு சிறப்பு, மகிமை, மாண்பு அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே எல்லா நபிமார்களுடைய காலத்திலேயும் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பேச வச்சிருக்கிறான். ஆனா எல்லா நபிமார்களும் மீலாது விழா கொண்டாடிக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. அது தரப்ப நாங்க செய்யறோம். நபிமார்கள் செஞ்சது ஏன் அல்லாஹ் செஞ்சது சுன்னத்துல்லா, சுன்னத்துல் அம்பியா இந்த மீலாது விழா நடத்துறது. ஒரு ஆதாரம், எத்தனை ஆதாரம் இதெல்லாம். உண்மை இப்படியே சேர் போட்டு உட்கார்ந்தாங்க, லைட்டை போட்டு அனுப்பி சொல்லணுமோ? ஊர்வலம் போறீங்க, இது ஆகுமா அப்படின்ட்டு. நீ ஊர்வலம் போறிய, அந்த ஊர்வலத்தை என்ன சொல்றது? கொடி ஏத்துனா அது என்ன கொடி? நீ கொடி வச்சிருக்கிறிய, உன் கட்சிக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்கிறிய, அது என்ன கொடி? ஏதாவது யோசிக்கிறானா? ஏதாவது யோசிக்கிறானா? அருமையான பெருமக்களே, எனவே ஜபூர் வேத தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்திலேயே அல்லாஹ் சொல்றான், மின் பஅதிக நபியுன் இஸ்முஹு அஹ்மத் முஹம்மத் சாதிகன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு பின்னால ஒரு நபி வருவாங்க, அவங்களுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும், அஹ்மதா இருக்கும், உண்மையாளர்களாக அவங்க திகழ்வாங்க. கத் கஃபர்து லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅഖர், எந்த பாவமும் அவர்கள் நிகழாது அப்படின்னா அவங்க உம்மத்தையும் நான் பாதுகாப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அவர்களுடைய கண்ணியத்தை சொல்றான். சொல்லிட்டு இந்த உம்மத்துகளுக்கு சில விஷயங்களை நான் ஃபர்லாக்குவேன். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு எப்படி ஃபர்லாக்குவேன் தெரியுமா? நபிமார்களுக்கு ஃபர்லாக்குற மாதிரி அவங்களுக்கு ஃபர்லாக்குவேன். நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு ஃபர்லாக்குற மாதிரி இல்ல, நபிமார்களுக்கே ஃபர்லாக்குற மாதிரி சில விஷயங்களை சுன்னத்தாக்குவேன். எப்படி சுன்னத்தாக்குவேன் தெரியுமா? நபிமார்களுக்கு சுன்னத்தாக்குற மாதிரி. ஹஜ்ஜை அவர்களுக்கு வாஜிபாக்குவேன். மற்றவர்கள் செய்யற ஹஜ்ஜுக்கும் நபிமார்கள் செய்யற ஹஜ்ஜுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அத மாதிரி வாஜிபாக்குவேன். ஜனாபத்தினுடைய குளிப்பு, பெருந்துணக்கினுடைய குளிப்பை நான் அவர்களுக்கு நபிமார்களுக்கு எப்படி கடமையாக்கினோ அந்த வகையிலே நான் கடமையாக்குவேன். நபிமார்களுக்கு உண்டான இபாதத்து மாதிரி அவங்களை செய்ய வைப்பேங்கிறான். நம்ம செய்யக்கூடிய இபாதத்தெல்லாம், நம்ம செய்யற வணக்கம் எல்லாம் நபிமார்கள் செய்த வணக்கம். நபிமார்கள் நமக்கு கிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்றால், கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கிடைத்த பாக்கியம் இது. சேனா அபுல் ஹசன் அலி இப்னு இபாதில்லா அப்துல்லா இப்னு ஹாஷிமி ரக்கி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. நான் இந்தியாவில் சில ஊர்களுக்கு நான் போனேன். இந்தியாங்கிறது பழம்பெரும் நாடு. இது முதலாவது ஒரு மோமீன் வந்த நாடே இந்த நாடு தானே. அதை நம்பிக்கை தானே வந்திருக்காங்க. முதல் மெம்பரே இந்தியாவினுடைய முதல் குடிமகனே ஒரு முஸ்லிம் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, அவங்களுக்கு மற்றவங்க வேற பெயர்கள் வச்சு சிவன் பேர் வைப்பாங்க. ஓகே, எப்படி அவங்க அப்படி சொல்லிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆத நபிக்கு பல பேர் அவங்க சிவன் கூப்பிடலாம், நம்ம ஆத நபின்னு கூப்பிடுறோம். ஓகே, மொத்தத்தில் நாம இப்படி சொல்றோம், அவங்க அப்படி சொல்லுவாங்க. இது அவர்களுடைய உரிமை. அது இந்த நாடு என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான பரக்கத்தான நாடு. இது எவ்வளவு பெரிய அவுலியாக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனை சஹாபிகள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப சையனா அபுல் ஹசன் அலி இப்னு அப்துல்லா இப்னு ஹாஷிமி ரக்கி அவங்க சொல்றாங்க, இந்தியாவிலே சில ஊர்களுக்கு நான் போனேன். சில ஊர்கள்ல போனா அந்த ஊர்கள்ல இந்த ரோஜாக்கள்ல பல விதமான ரோஜாக்கள் இருக்கு. நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த ஊட்டியில இந்த ரோஜா கண்காட்சின்னு வைப்பாங்க. டிசைனா 1000 டிசைன் இருந்ததுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால போட்டாங்க. 1000 டிசைன் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப நான் போகும்போது கருப்பு நிறத்திலே ரோஜாவை நான் பார்த்தேன். இந்த பெருமகனார் சொல்றாங்க, ஹதீதுல இடம்பெற்றிருக்கிறது, அது கிரந்தத்துல இடம்பெற்றதுதான், வரலாறுகள்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் அங்கே போனேன், கருப்பு ரோஜா இருந்தது.
அந்த கருப்பு ரோஜாவினுடைய இதழ்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் உமருல் ஃபாரூக் என்று எழுதப்பட்டிருந்தது. வெள்ளையா எழுதப்பட்டிருக்கு. கருப்புல வெள்ளைனா படிச்சுட்டு இருக்கும்ல, நான் பார்த்தேன். அப்ப நான் நினைத்தேன் ஹாதா மஹ்மூல், யாரோ இதுல எழுதி இருக்கிறாங்க. செடியில இருக்கிற அந்த ரோஜாவினுடைய இதழ்கள் விரிஞ்சு இருக்குது, அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப மெனக்கெட்டு இதுல உட்கார்ந்து எத்தனை இதழ்கள் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா ரோஜாவிலும் அது இருக்கு. அவ்வளவு எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப எத்தனை பேர் சேர்ந்து எழுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, விரியாத ஒரு மொட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் விரித்து பார்த்தேன். அதற்குள்ளும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கெல்லாம் பதித்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்துவேன். திடீரென்று சொல்லுவாங்க சில மக்கள், இந்த சந்திரனை போட்டோ எடுத்து போட்டுட்டு பாருங்க அதுல முஹம்மதுங்கிற எழுத்து தெரியுதுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அட அது இந்த காலத்துல இல்லை, எல்லா காலத்திலையும் எல்லாத்துலேயும் முஹம்மதுங்கிறது இருக்கு. அதான் அச்சாணி, அது நூறுல்லா, அது தெரிகிறதுனால இது நியாயமானது, உண்மைதான். சில சமயங்கள பளிச்சுன்னு தெரியும், அது போட்டோ எடுத்துலாம் போடுவாங்க. எல்லாத்துலயும் அது இருக்கு, எல்லாவற்றிலையுமே அது இருக்கிறது. ஆக இவங்க குறிப்பிடுறாங்க, அந்த இப்னு அப்துல்லாஹி ஹாஷிமி ரக்கிய குறிப்பிடுறாங்க, நான் அப்படி பார்த்தேன், அந்த எல்லா இதழ்களிலும் கருப்பு ரோஜாக்களின் இதழ்களிலும் அவைகள் இருந்தது என்று குறிப்பிடுறாங்க. ரபியத் இப்னு நஸ்ருல் லஹ்மி அப்படின்ட்டு ஒரு அரசன் இருந்தான், ரபியத் இப்னு நஸ்ருல் லஹ்மி என்று. அவன் திடீர்னு ஒரு கனவு கண்டான். அவன் அரபகத்தை சேர்ந்தவன் இல்ல, வெளிப்பகுதி. ஒரு பயங்கரமான ஒரு கனவு கண்டு, அந்த கனவு கண்டு அவன் ரொம்ப திகைச்சு போயிட்டான். திகைத்து போன அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தன் நாட்டில இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடியவர்கள், சிஹர் சூனியம் செய்யக்கூடியவர்கள், இந்த ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவங்க எப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இவங்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டான். நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த போது அவங்கள்ட்ட சொன்னா, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன், அது என்னை திகைப்பில் ஆழ்த்தி விட்டது, என்னை நடுங்க செய்கிறது, இதற்கான விளக்கத்தை கேட்பதற்காக நான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறேன், நீங்க விளக்கம் சொல்வீங்களா அப்படின்னு. அந்த அவங்க எல்லாம் சொன்னாங்க, அரசே அது என்ன கனவுன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். நான் கனவை சொல்ல மாட்டேன். ரபியா சொல்றாரு, நான் கனவை சொல்ல மாட்டேன். ரபியத் இப்னு நஸ்ருல் லஹ்மி, நான் கனவை சொல்ல மாட்டேன், நான் என்ன கனவு கண்டேன் என்பதை நீங்க தான் கண்டுபிடிக்கணுங்கிறான். நான் என்ன கனவு பார்த்தேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து பார்த்தாங்க. அதுவும் ஒரு திறமை தான், அதுவும் ஒரு திறமை தான். அப்படியே சில திறமையான ஆட்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கனவுக்கு விளக்கம் சொல்வதும் நீங்கள் கண்ட கனவை சொல்வதாக இருந்தால் அதற்கு எங்களால முடியாது. ரெண்டு பேர் இருக்கிறத நாங்க கருதுறோம். ஒன்று சதீஹ், இன்னொன்னு ஷக். சதீஹ்ங்கிறவர் ரொம்ப பிரபல்யமானவர், அவர்கிட்ட மக்கள்லாம் போய் நிறைய விஷயங்களை கேட்பாங்க. எனவே இந்த சதீஹை நீங்க கேட்டா அல்லது ஷக் என்பவரை நீங்கள் கேட்டால், நீங்க கண்ட கனவையும் சொல்லி ஒருவேளை அதற்கான விளக்கத்தை அவங்க சொல்லலாம். கனவு என்னன்னு தெரிஞ்சுட்டா ஒருவேளை விளக்கம் சொல்ல முடியும் எங்களால. ஆனா நீங்க கண்ட கனவே என்னன்னு என்ன கேட்கிறீங்களே, எனக்கு முடியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அதான் நடந்தது, குர்ஆன்ல அது சொல்லுதா இல்லையா? அப்ப அந்த கண்ட கனவுக்கெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க, கனவையும் சொன்னாங்க. அத மாதிரி கனவையும் சொல்லணும், கனவுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். வந்திருந்த நூற்றுக்கணக்கான அந்த சாயிர்கள், காயிர்கள், இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்களால அது முடியாது. அந்த நட்சத்திரங்களை பார்த்து கணக்கு போடக்கூடியவர்கள், இதெல்லாம் பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அஸ்ட்ராலஜி அந்த காலத்துல அந்த ஞானம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்க. முடியாது, எங்களால முடியாது, நீங்க சத்திய ஷக்க வேண்டுமானா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சத்திக்கு ஷக்குக்கும் செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது. அவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க. சில நாட்கள் கழித்து சத்திக்கு முதலாவது வந்துட்டார், அரசர்ல கூப்பிடுறாரு, வந்துட்டார். வந்தோடனே உட்கார வச்சிருக்கு. சதி, சொல்லுங்க அரசே, நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னை அப்படியே திடுக்கிட வைத்து விட்டது. இதற்கான விளக்கத்தை தெரிய வேண்டும் என்று விருப்பப்பட்டு நான் என்ன செஞ்சேன்,
எல்லா சாகிர் காயினிமா எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டேன். கேட்கும்போது நான் சொன்னேன், கனவு என்னன்னு அவங்க கேட்டாங்க. கனவு சொல்ல மாட்டேன், நான் கண்ட கனவு என்ன என்ன என்பதை நீங்களே சொல்லணும் என்று சொல்லிட்டு அவங்களால அது சொல்ல முடியல. அவங்க எல்லாம் உங்களையும் சொன்னாங்க. சத்து 2 பேர் இருக்கிறீங்களே, ரொம்ப பிரபலியமானால் இந்த உங்க 2 பேரையும் சொன்னாங்க. 2 பேரையும் வர சொன்னா நீங்க முதலாவது வந்துட்டீங்க என்றதும் கொஞ்ச நேரம் அப்படியே முகத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, அரசே, ஒரு புறா அது திஹாமா என்ற பகுதியிலே போய் இறங்குகிறது. ஒரு புறா, அந்த புறா திஹாமா என்ற பகுதியிலே போய் இறங்குகிறது. அங்கே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அது ஆட்கொள்கிறது, சாப்பிடுறது. இப்படி ஒரு கனவு கண்டதாக நான் உணர்கிறேன், சரியானு கேட்கிறான். அந்த அரசர் சொன்னாரு, ரபியா இப்னு நஸ்ர் சொன்னாரு, அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க, நான் கண்ட கனவை அப்படியே சொல்லிட்டீங்க. இதற்கு உங்களிடத்தில் தவீல் இருக்கிறதா, இதற்கான பொருள் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. திஹாமா என்றால் இன்றைக்கு மக்கா மதீனா இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் திஹாமா, அரபு பகுதி, ஹிஜாஸ் அரபு பகுதிகளுக்கு, இந்த சவுதி இன்னைக்கு சொல்றோம் இல்ல அந்த பகுதி, அந்த திஹாமா பகுதியிலே ஒருவர் வருவார். அவர் ஆளுமை உடையவராக திகழ்வார். இந்த நாட்டையும் அவர் ஆழ்வார். இந்த மண்ணிலையும் அவர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய கொள்கை உள்ள வந்துடும். இதுதான் நீங்க கண்ட கனவுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னதும் அப்படியே திகைச்சு இருப்பார். அப்ப என்னுடைய ஆட்சி போயிடுமா, என்னுடைய காலத்துல இது நடந்துருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, உங்க காலத்துக்கு பிறகுதான் இது நடக்கும், உங்க காலத்துல இது நடக்காது, உங்க காலத்துக்கு பிறகு இது நடந்துடும் என்று சொல்லிட்டு அவருக்கு பரிசுலாம் கொடுத்து அனுப்பிட்டார். கொஞ்ச நேரத்துல அவர் போய் கொஞ்ச நேரத்துல சக்க வந்துட்டார். அவரிடத்துல இதை கேட்டதும் அவர் இதே மாதிரி பதில் சொல்றார். கனவையும் சொல்லிட்டாரு, பொருளையும் அவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாரு. ஆச்சரியப்பட்டு போனார். இதை குறித்து அறிஞர்கள் எழுதும் பொழுது என்ன எழுதுனாங்கன்னா, இந்த அரசர் இருக்கிறாரே ரபியா இப்னு நஸ்ர் லக்மி 500 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 500 வருஷம் வாழ்ந்து அவர் மரணிக்கிறார். எந்த காலத்துல மரணிக்கிறார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருஷம் பிறக்கிறாங்களோ அந்த வருஷம் அவர் மரணிக்கிறார். அந்த யானை ஆண்டு, ஆமுல் ஃபில் யானை ஆண்டுன்னு சொல்றோம் இல்ல, அந்த வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க, இவர் மௌத்தாரு. அப்ப எவ்வளவு தகவல்கள் யார் யாருக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்பதை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபா கட்டுமாறு அல்லாஹ் உத்தரவிடுறான். அதற்காக வேண்டி கீழே என்ன செய்யறாங்க, தோன்றாங்க. ஏற்கனவே இருந்த காபா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி காபாவை தோண்டும் போது அதுல ஒரு பெரிய பாறை, அழகான ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையிலே 4 வரிகள் எழுதப்பட்டு இருந்தது. 4 வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கிறது? இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. இது முதல் வரி. அந்த பாறையில இருந்த முதல் வரி, நான் தான் அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் நான் தான், என்னை தவிர யாரும் கிடையாது, என்னையே நீங்கள் வணங்கலாம் அப்படிங்கிறது முதல் வரி. இரண்டாவது வரி, இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலி, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதராக இருக்கிறார்கள். தூபா லிமன் ஆமன பிஹி வத்தபஅஹு, யார் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை பின்பற்றுகிறாரோ அவருக்கு சோபனம், வாழ்த்துக்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. இது இரண்டாவது வரி. மூணாவது வரி, இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன என்று எழுதிட்டு, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரிய நான் யாரும் இல்லை என்று எழுதிட்டு, இந்த ஹரம் இருக்கிறது, இந்த ஹரம் என்னுடையது, இந்த ஹரம் என்னுடையது, யார் இதை கண்ணியப்படுத்துகிறார்களோ, யார் மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் கண்ணியப்படுத்துவேன் என்பது போன்று இப்படி 4 வரிகள். இதுல என்ன நான் சொல்ல வர்றேன்னா, இரண்டாவது வரியை நீங்க பாருங்க, முஹம்மது ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் தூதரா? 1,24,000 நபிமார்கள் இருந்தாங்கல்ல. அல்லாஹ் துல்லியமா தேர்ந்தெடுத்து அவர்களை எங்கெல்லாம் புகழ வைக்கிறான்.
யாரை எல்லாம் புகழ வைக்கிறான். தாயிபிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரும்போது அவங்க ஏத்துக்கொள்ளலன்னு திரும்பும் போது அவங்களுக்கு கல்லால் அடிச்சு சொல்லால் அடிச்சு அனுப்பின போது இது சரஃப்னா இலைக்க நஃபரும் மினல் ஜின், ஜின் கூட்டத்தை நம்ம அனுப்பி வச்சோம், அவங்க வந்து ஏத்துட்டு போனாங்க ரசூலுல்லாஹ்வை. குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? எங்கெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய திருநாமத்தை கொண்டு சேர்த்து அவர்களை எல்லாம் சந்தோஷமடைய வைத்திருக்கிறான், எங்கெல்லாம் குதூகலமடைய வைத்திருக்கிறான் என்பதற்கு இவைகள் எல்லாம் நீண்ட சான்றுகளாக அமைகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்க சொல்றாங்க ஒரு கட்டத்துல ரப்பனா உபஅத் ஃபீஹிம் ரசூலா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு இறைவா என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்கிறாங்க. அப்ப ஆன தாவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவாக நான் இருக்கிறேன். எவ்வளவு ஸ்பெஷல் துஆ அது. அதே மாதிரி புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மின் பஅத் இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அஹ்மத் என்ற ஒரு நபி வருவாங்க, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தன்னுடைய கௌமுக்கு அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆனா தாவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களையும் வாழ்த்த வைத்து எல்லா நபிமார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாட வைத்து சிறப்பிக்க வைத்து அவர்களை மேன்மைப்படுத்த வைத்து எல்லா வேதங்களிலும் அவர்களை எடுத்து சொல்லி, எல்லா வேதங்களும் அவருடைய புகழ் பாடுதப்பா, எங்க நாவு புகழ் பாடுனா உனக்கு என்னென்ன ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இவ்வளவு பெரிய குந்தும் கைர உம்மத்தை, நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கிறீங்க, உலகத்துல வந்த உம்மத்துக்களிலேயே நீங்க தான் நம்பர் 1 அல்லாஹ் சொல்றானே. எதனால? பெரிய வயசா நமக்கு, நம்ம கூடுதல் வயசா நம்ம இபாத் செய்யறோமா? இல்லையே. இருக்கிறதுலே ஆக கொஞ்சோண்டு வயசு வாழ்றது நாம தான். முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய, இப்ப சொன்னல ரபீ இப்னு நஸ்ர் 500 வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம். உடல் வலிமையான நம்ம பலகீனமார்கள், நம்மை விட ஆற்றல் மிக்கவர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாத்திலையும் அவங்க மேன்மையா இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், அவங்க உம்மத்து முஹம்மதியா இல்ல, நாம உம்மத்து முஹம்மதியா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான உம்மத்தாக நாம் வந்திருப்பதின் காரணத்தினால் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இப்படி நீங்கள் வழி நெடுகிலும் நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமான செய்திகள் குவிந்து கிடக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாகவே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நாயகமே நீங்க எப்ப நபியா இருக்கிறீங்க? 40ஆவது வயசுல நபி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 40ஆவது வயசுல வந்து குர்ஆன் இறங்கிச்சு தானே, நபின்னு டிக்ளேர் வெளியில சொல்லுங்கன்னா அல்லாஹ். அதுக்கு முன்னாலே அவங்க நபியா தானே இருக்கிறாங்க. குந்து நபியன் வாதுமு பைனல் மாய் வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் களிமண்ணையும் தண்ணீரை எடுத்து குழைத்து அவன் கையால் வடிவமைத்தாண்டு வருது. அப்படி அதை வடிவமைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் நபியாக இருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூர நோக்கோடு நீங்கள் பாருங்கள், ஒரு வித்தியாசம், ஒரு அற்புதம், ஒரு மகத்துவம், ஒரு மாண்பு, அதற்கு மேல் ஒன்றுமில்லை. சிகரம், எல்லாவற்றிலும் சிகரத்தை சிகரமாக திகழக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்துவது, அவர்களை புகழ் பாடுவது, அவர்களை கொண்டாடுவது என்பது இந்த சமூகத்தின் மீது தார்மீக கடமை என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலமெல்லாம் அவர்களை நெஞ்சில் நிறைந்து வாழ்த்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய ஆஷிக்குகளாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين.
اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. اللهم يسر اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.